வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ரசம் வெரைட்டி தான். இது வந்து பைனாப்பிள் ரசம். எல்லோரும் நினச்சிட்டு இருக்கேன், பைனாப்பிள் ரசம் வந்து நம்ம கல்யாணத்துக்கு போனால் தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா ஹோட்டலில் தான் கிடைக்கும் அப்படின்னு. இல்லவே இல்லை, ரொம்ப ஈஸி, வீட்லேயே பண்ணலாம். நிச்சயமாக பைனாப்பிள் ஸ்லைசஸ் கரியா கடை பழக்கடையில் எல்லாமே கிடைக்கிறது உங்களுக்கு. எங்களுக்கு பெரிய பைனாப்பிள் வேண்டாம், ஸ்லைசஸ் இருந்தால் போகிறோம், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா ஒரு 5-6 ஸ்லைஸ் இருக்கிற அந்த பைனாப்பிளை வாங்கி நீங்கள் பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் 5-6 ஸ்லைஸ் இருக்கிற பைனாப்பிள் தான் வாங்கினேன். அதில் ஒரு ஸ்லைஸை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாக்கி இருக்கிறது அரைச்சி ஜூஸ் ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது பைனாப்பிள் ஜூஸு, இது பைனாப்பிள் ஸ்லைசஸ். பருப்பு ஜலந்தான் விடணும் பைனாப்பிள் ரசத்துக்கு, ரொம்ப பருப்பு போட வேண்டாம். ஸோ அதனால் பருப்பு கொஞ்சம் ஒரே ஒரு கரண்டி வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ், இதுக்கு ரொம்ப புளிப்பும் கூடாது. அட் த சேம் டைம் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது பண்ண ஆரம்பிக்கலாம். பெருங்காயப்பொடி போடுறேன், மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு போடுறேன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் கிட்ட போடுறேன். ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ நான் வைக்கிற இந்த ரசம் வந்து ஒரு நிச்சயமாக 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். தெளிவாக நல்ல இதுவாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். மினிமம் இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க ஒரு ரசத்தை. இப்போ ஒரு 10 நிமிஷமாக இந்த ரசம் நல்லா கொதிச்சுடுத்து. இதில் வந்து இந்த பைனாப்பிள் ஜூஸ் அப்படியே விட்டுடலாம். ஒரு அரை கப்பான எடுத்துக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். இங்கே எங்களுக்கு தெரியும், இந்த பைனாப்பிளோட விட்டு ஜூஸ் விட்டதும் வாசனை, அப்படியே பைனாப்பிள் ஜூஸ் வாசனை அடிக்கிறேன். இந்த பைனாப்பிள் ஸ்லைசஸை இதில் போடலாம். சொல்கிற மாதிரி ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, பருப்பு எல்லாம் விட்டாச்சு. இப்போ நுரைச்சி வந்ததும் இறக்கிடலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோவாக நல்லா நுரைச்சாச்சு. ரசத்தை அணைச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ரசம் எப்பயும் சொன்ன மாதிரி நெய் விட்டு தான் தாளிக்கணும். நெய் வந்து நிச்சயமாகவே நல்லது. விட்டமின் டிலாம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த நாளில் விட்டமின் டி தான் ப்ராப்ளமாக இருக்குது. அதுவும் லேடிஸ்க்கெல்லாம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துருக்குன்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்லிட்டுருக்கா. நெய் எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம டெய்லி ஒரு 1/2 கிலோ சாப்பிட்ணுன்னு இல்லை, ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுல தப்பு இல்லை. இது மிளகு ஜீரக பொடி,
ரெடி ஆகிடுது. ஜோரான ரசம். எத்தனையோ ரச வெரைட்டியில் இதுவும் ஒன்று, பைனாப்பிள் ரசமும். நிஜமாக எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பைனாப்பிள் பிடிச்சவா எல்லாருக்கும் இந்த பைனாப்பிள் ரசம் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.